டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கரண்ட்டாக கூலி படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செகண்ட் ஷெட்யூல் வந்து இப்போ வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய மல்டி ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் எல்சியூவா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியல் அப்டேட் இன்னும் ரிலீஸ் ஆகலாம். மேபி வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்சல் எல்சியூ பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த எல்சியூவை ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஃபிலிமாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதாவது ஏஜென்ட் டீனாலேருந்து இந்த கேரக்டர் வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரை பொறுத்தவரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வெப் சீரிஸாக எடுக்கவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும் இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக. எப்படி பார்க்கலாம், நம்ம லோகேஷ் கனகராஜோட சினிமேட்டிக் யூனிவர்சல் வேற ஒரு ரேஞ்சுக்கு போக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெப் சீரிஸை கிரியேட் பண்ணும்போது இதோட ஹைப் வந்து வேறு மாதிரி கொண்டு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2, லியோ அந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் ஆகும்போது, ரோலக்ஸ் கேரக்டர்லாம் வந்து ஜாயின் ஆகும்போது இதோட ஹைப் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து 2025 எண்டு, அப்படி இல்லைன்னா 2025 6ல் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ண, அதே மாதிரி எல்சியூவில் எந்தெந்த கேரக்டர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி எந்தெந்த ஃபிலிம் வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்சியூவில் வந்து கைதி 2, விக்ரம் 2, லியோ 2, ரோலாக்ஸ், அப்புறம் இந்த எல்சியூ டாக்குமெண்ட்ரிலாம் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூலி ஷூட்டிங் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கைதி 2 தான் போக போகிறாரு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க, அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்சலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.